சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இத்துப்போன இரும்பு கையை வைத்து சட்டம் ஒழுங்கிற்கு மொத்தமாக சமாதி கட்டிய திமுக அரசு. தென்காசி நகரின் முக்கிய சந்திப்பு பகுதியான நடுபல்க் சிக்னல் அருகே செங்கோட்டை நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வரும் முத்துக்குமாரசாமியை அவரது அலுவலகத்திற்குள்ளேயே புகுந்து மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொடும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியுள்ள சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. நகரின் மையப்பகுதியில் இப்படி ஒரு கொடூரத்தை துணிச்சலாக அரங்கேற்றும் அளவிற்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதை எண்ணி திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, போதையில் நடுரோட்டில் தெரிவது, பாலியல் ரீதியாக அத்துமீறுவது எல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்ட திமுக ஆட்சியில் பொதுமக்கள் முதல் ஆசிரியர்கள், அதிகாரிகள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் என அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் வரை அனைவரும் தங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் நாட்களை கடத்துகின்றனர். இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் லட்சணமா? திமுக ஆட்சியில் வழக்குகளும் கைதுகளும் என்கவுண்டர்களும் மட்டும்தான் பெருகுகின்றனவே தவிர குற்றங்கள் ஏன் இன்னும் குறையவில்லை. ஆக தமிழக காவல்துறையின் ஈரல் மொத்தமாக அழுகிவிட்டது என்றுதானே பொருள். சட்டம் ஒழுங்கின் இதய துடிப்பு முழுவதுமாக நின்று போய்விட்டது என்பதுதானே அர்த்தம். இப்படி பாழாய் போன அரசு இயந்திரத்தை பழுது பார்க்காமல் அடுத்த விளம்பர ஷூட்டிங்கிற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடைநிலை அரசு ஊழியராக பதவி வகிக்க கூட தகுதியில்லை என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.